பாவிகளாக அடக்கம் செய்யப்படுகின்றார்கள். ஆனால் மூமின்களுடைய துஆவினால், அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்பதினால் அவர்கள் கபர்களிலிருந்து பாவமில்லாதவர்களாக மறுமையிலே எழுப்பப்பட்டு சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், இறந்தவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய துஆக்கள் போய் சேருகிறது, அவர்கள் புனிதம் பெறுகிறார்கள், சுத்தம் அடைகிறார்கள், தூய்மை பெறுகிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்தவர்களுக்காக நன்மைகளை சேர்த்து வைக்கலாம், சதக்கா செய்யலாம், ஹத்தம் ஓதலாம், ஸலவாத் ஓதலாம், தர்மங்களை வழங்கலாம் என்று சொல்லியிருக்காங்க. ஆனால் சுருட்டு வைக்க சொல்லியிருக்காங்களா? சாராய வைக்க சொல்லியிருக்காங்களா? ஜிலேபியில் சீனி போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? நடுவர்களை என்ன காலத்தில் முதல்ல சுருட்டு ஜிலேபிலாம் இருக்கோ இருந்தது. என்ன நடுவர்களை எவ்வளவு அனாச்சாரம் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கு. அதுவும் இதெல்லாம் சில இடங்களிலே கடன் வாங்கி செய்கின்றார்கள், அதை அடைப்பதற்கு மறந்து விடுகின்றார்கள். கடன் அடைக்கிறது இல்லை, அது அவங்க கணக்கில் எழுதணும், போனா அவங்க கணக்கில். நடுவர்களே, காந்தி கணக்குன்னு சொல்லுவாங்க. இது குடும்பத்தில் உள்ள பிரச்சனை, வெளியே வாங்க. வியாபாரத்தில் எவ்வளவு பிரச்சனை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யஅதி அலன் நாஸி ஸமானுன் லா யுபாலில் மர்உ மா அகத மின்ஹு அம் மினல் ஹலாலி அம் மினல் ஹராம். மனிதர்கள் மீது ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே அவர்கள் சம்பாதிப்பதை ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டார்கள், சம்பாதிப்பதிலே மிக பொடுபோக்காக இருப்பார்கள். அந்த சம்பாத்தியம் ஹராமிலிருந்து வருகின்றதா அல்லது ஹலாலிலிருந்து வருகிறதா என்று பார்க்க மாட்டார்கள். காசு வந்தா சரி, ஜோப்பை நிரப்பிக் கொள்வார்கள். இப்படி ஹலால் ஹராமை பேணாமல் இருக்கக்கூடிய ஒரு காலம் வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இன்றைக்கு நடக்கிறதா இல்லையா? ஒரு இடத்துல இந்த சாராய கடைக்கு நம்மால் எப்படி பேர் வச்சிருக்கான் தெரியுமா? ஜம்சம் டாஸ்மார்க். பொங்கி வழியும் இல்ல நடுவர்களே, எவ்வளவு பெரிய அனாச்சாரம். ஜம்சம் தண்ணீர் இந்த உலகத்திலேயே சிறந்த தண்ணீர். நபிகள் நாயகம் வரக்கத்து லக்கி சென்டர்னு லாட்டரி கடை வச்சிருந்தாங்களாம், பிஸ்மில்லா சாராய கடை வச்சிருந்தாங்களாம். நடுவர்களே, நம்ம சேலத்துல ஒரு ஆள் நாய் கடை வச்சிருக்காரு. பிஸ்மி பெட் ஷாப், பிஸ்மி செல்ல பிராணி கடை. நாயை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வெறுத்தார்கள், வளர்க்காதீர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் நீங்க சமுதாயம் இன்னைக்கு கலாச்சாரம் என்ற பெயரில் அனாச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறது. இன்னொரு ஊர்ல பார்த்தேன், ஹாஜிரா தேட்ரு என்று தேட்ரு வச்சிருந்தாரு. அவர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தோடனே தான் மனைவியின் பேரை மாத்திட்டு ஹாஜியார் தேட்டுன்னு மாத்திட்டார். நடுவர்களே, அவருடைய ஹஜ்ஜு கபூல் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய அனாச்சாரம் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. சமுதாயம் பெரிதும் பின்பற்றுவது அனாச்சாரங்களை தான். எங்கே கலாச்சாரத்தை அவர்கள் பின்பற்றினார்கள்? நடுவர்களே, இன்னைக்கு இளைஞர்களை எடுத்துக்கொள்ளுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலாச்சாரத்தை சொன்னார்கள், அல் அஜலத்து மின ஷைத்தான் வல அனாத்து மினல்லாஹ். அவசரப்படுவது சைத்தானின் குணம், நிதானமாக இருப்பது அல்லாஹ்வின் குணம் என்று சொன்னாங்க. இன்னைக்கு இளைஞர்களிடத்து நிதானம் இருக்கா? ரொம்ப வேகமான போக்கு தான் இருக்கு. அவங்க பைக்கில் போகும்போது நீங்க பார்த்துருப்பீங்க, மிக வேகமாகத்தான் போவாங்க. எங்க போறான்னு அவங்களுக்கே தெரியாது, மிக வேகமாக போவார்கள். வேகமாக போய் எங்க போவான்னு யாருக்கு தான் தெரியுது. நடுவர்களே, இதனால் தான் ஒரு கவிஞன் எழுதுனா, பைக்கில் இளைஞன் போகும்போது உட்கார்ந்துக்கிட்டு 100ல போறான், ஆனா வரும்போது படுத்துக்கிட்டு 108ல வர்றான். அற்புதமாக அந்த கவிஞன் சொல்லி கூட இவ்வளவு ரசனையா சொல்றீங்களே, 108ல வர்றது கூட. நடுவர் அவர்களே, இது மட்டுமா? இன்றைக்கு ஆடை கலாச்சாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இளைஞர்களை கலாச்சாரம் என்ற பெயரில் அனாச்சாரமே மிகைத்திருக்கிறது. இளைஞர்கள் என்ன செய்யறாங்க? இந்த லோஹித் பேண்ட் என்று ஒரு பேண்ட் இப்போ வந்திருக்குங்க, ஜட்டி வெளியே தெரிகிற மாதிரி. எல்லா இளைஞர்களும் இப்போ அதை போட்டிருக்காங்க. லோஹிப் பேண்ட், இடுப்பு லூஸ் பேண்ட் அர்த்தம். இவன் லூஸு, ஆனால் இடுப்புக்கு லூஸுன்னு பேர் வச்சு விட்டான். அவன் பேண்ட் போடும்போது பார்த்தீங்கன்னா அவனுடைய டவுசர் வெளியே தெரியுதுங்க. இது ஒரு கலாச்சாரமா? நடுவர்களே, எங்கே நம்முடைய சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது? அனாச்சாரத்தின் பக்கம்தான். இங்க பாருங்க, 2 படம் போட்டிருக்காங்க. 2 படம் போட்டிருக்காங்க. மேல ஒரு இளைஞர் முடிய போட்டிருக்காங்க, அந்த கோபுர முடி. அந்த கோபுர முடிக்கு நம்ம இளைஞர்கள் என்ன பேர் வச்சிருக்காங்க? இஸ் பைக் ஹேர். கோபுர முடி. 2 முடியும் இப்படி மேல வச்சு அது நடுவில் வந்து பெயிண்ட் அடிக்கிறது. நடுவர்களே, மிக அற்புதமாக படத்தை போட்டிருக்கிறார், அனாச்சார படத்தை. கீழே பாருங்க, ஒரு கவுனு தொங்குது. அந்த கவுனு இன்றைக்கு ரொம்ப ஃபேஷனான கவுனு. நம்மால் அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? மசக்கலி ட்ரெஸ். மசக்கலி ட்ரெஸ். இது வரைக்கும் துணி இருக்கும், இதுக்கு பின்னாடி கொசுவலை இருக்கும், கைபுறம் கொசுவலையா இருக்கும். இன்றைக்கு நம்முடைய தனியா கொசுவலன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நடுவர்களே, இன்றைக்கு பாருங்க என்ன கலாச்சாரம். இவ்வளவு மேட்டரும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? இந்த போஸ்டர் போட்டது பூரா
நடுவர்களை இன்னைக்கு கலாச்சாரம் என்ற பிறையில அனாச்சாரம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. பாவமான செயல்களால் நன்மையாக இன்றைக்கு சித்தரிக்கப்படக்கூடிய காலம். நடுவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எச்சரித்து சொன்னார்கள். மன் லபிஸ ஸௌப ஷுஹ்ரத்தின் ஃபித் துன்யா அல்பஸஹுல்லாஹு ஸௌப மதல்லத்தின் யௌமல் கியாமா. ரவாஹ் அஹ்மதிலே பதிவான ஹதீஸ். இந்த உலகத்தில் யார் பிரபல்யத்துக்காக ஆடையை அணிகின்றார்களோ அவர்களுக்கு மறுமை நாளில் அல்லாஹ் கேவலமான ஆடையை அணிவிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. நடுவர்களே, 2 நாளைக்கு முன்னாடி வந்த செய்தியை நீங்கள் எல்லாம் படித்திருப்பீர்கள். டெல்லியிலிருந்து சென்னைக்கு தலையில்லாத ஒரு சடலம் வந்தது. அதுக்கு பதிலாக சென்னையிலிருந்து டெல்லிக்கு தலையில்லாத ஒரு சடலம் சென்றது. நம்முடைய நாடு எங்க தப்பு இது? அங்கிருந்து தலையில்லாம முண்டை மட்டும் வந்திருக்குது. இங்க இருந்து ஒரு தலை அனுப்பிச்சு வச்சாதானே சரியா இருக்கும். நடுவர்களே, அதுல கூட பாருங்க சேமா செஞ்சிருக்காங்க பாருங்க. ஒண்ணு போல கலாச்சாரத்தை இன்றைக்கு எந்த அளவுக்கு இவர்கள் அனாச்சாரமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு உயிருடைய அருமை தெரியாமல் அது ஒரு நாட்டுக்கே சவால் விடக்கூடிய அளவுக்கு, இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை அச்சுறுத்தக்கூடிய அளவுக்கு பொதுமக்கள் எல்லாம் செல்லக்கூடிய அந்த ட்ரெயினிலே தைரியமாக இப்படி முண்டங்களை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைய சமுதாயம் பெரிதும் பின்பற்றுவது அனாச்சாரமே 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 என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். இதுவரையிலும் நாங்கள் நடத்தின பட்டிமன்றத்திலேயே பெல் அடித்த உடனே உரிய டயத்துக்குள்ளே முடித்த ஒரே பேச்சாளர் நம்ம நைனா முகமது ஹசரத் மட்டும்தான். தெண்டங்களில் ஆரம்பித்து கடைசியில் முண்டத்தில் கொண்டு முடிச்சிருக்காரு. அனாச்சாரம்னா தெண்டம்னு அர்த்தம். கடைசியில் முடிச்சது முண்டம், அதுவும் டெல்லியில் உள்ள முண்டம், தலைநகரத்துலேருந்து வந்திருக்குது. நல்ல செய்திகள்லாம் சொல்லியிருக்கிறாரு. உலகத்தில் ரொம்ப டிகிரி வாங்கினது யார் அப்படின்னா நான் யாரையாவது சேலத்தில் உள்ள ஒரு ஹசரத்தை யாரையாவது சொல்ல போகிறாரு, அல்லது ஊரில் யாராவது ஒரு ஆள் 10 டிகிரி வாங்கியிருக்காரு, 5 MA வாங்கியிருக்கிறாருன்னு சொல்ல போகிறாருன்னு பார்த்தா சூரியன் தான் ரொம்ப டிகிரி வாங்கியிருக்குதான். நிறைய பேரும் அந்த டிகிரியை வாங்கிட்டு ஒரு சைஸாக நடமாடுறானோ பாருங்க. நான் வரும்போது கூட ஏர்வாடியில் நின்னேன். காலையில் 8:30 மணிக்கு ஒருத்தன் டிகிரி வாங்கின ஒருத்தன் நடமாடுறான் பாருங்க, ட்ரௌசர் அங்கே பார்க்க இழுத்துக்கிட்டு. அந்த மாதிரி கோஷ்டிகளை சொல்லுவார்னு பார்த்தா அவர் வேற மாதிரி சொல்லிட்டார். இன்றைக்கு மணமகனை தேடுறாங்க, துட்டு இருந்தால் மட்டும் போதும். ஏராளமான செய்திகள் இங்கே சொல்லியிருக்கிறார். குணமான பெண்ணை பார்க்காம பணமான பெண்ணை தேடுறாங்களே அப்படின்லாம் நல்ல வருத்தமான செய்திகளை எல்லாம் சொன்னார். ஒரு கவிஞர் சொன்னார் அப்படின்லாம் சொல்லி இன்றைக்கி சமுதாயத்தினுடைய போக்கு எப்படி இருக்குது. ஒரு வீட்டில் கல்யாணம் நடந்துச்சு, மாப்பிள்ளையும் வேலை பார்க்குற, புருஷனும் வேலை பார்க்குற ஆள், அந்த பெண்ணும் வேலை பார்க்குற பெண்ணு. இவ ஆஃபீஸ்லேருந்து ஆள் வந்திருந்தாங்க, அவங்க ஆஃபீஸ்லேருந்து ஆள் வந்திருந்தாங்க. பெண்ணு தான் ஆஃபீஸ்லேருந்து வந்த ஆட்களுக்கு தான் வீட்டில் உள்ள எல்லாத்தையும் அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கா. அப்படிங்கிறது நேராக போனால் ஆஃபீஸில் உள்ள மேனேஜரு மற்றவங்களாம் நின்னாங்க. அந்த அம்மா சொல்லிச்சு, இது ஃப்ரிட்ஜு, எங்கள் தாய் மாமா எனக்கு கல்யாணத்துக்காக சீதனமாக 15,000 ரூபா கொடுத்து ஃப்ரிட்ஜ் வாங்கி தந்துருக்குறாங்க அப்படின்னு ஃப்ரிட்ஜை காட்டினா. இன்னொரு இடத்துல வாஷிங் மிஷின் இருந்திருக்குது, இது எங்கள் சித்தப்பா எங்கள் சின்னத்தா எங்களுக்கு 20,000 ரூபா கொடுத்து எனக்கு கல்யாண சீராக வாங்கி கொடுத்தாங்க. இன்னொரு இடத்துல கிரைண்டர் இருந்திருக்குது. இப்படி ஒவ்வொன்றையா சொல்லிட்டு கடைசியில் அங்கே மாலை போட்டு மாப்பிள்ளை நின்றுருக்காரு. இவர் தான் மாப்பிள்ளை, எங்கள் அத்தாவும் அம்மாவும் சேர்ந்து 10 லட்ச ரூபா கொடுத்து இந்த ஆளை எனக்கு வாங்கி தந்துருக்குறாங்க அப்படின்னு அந்த அம்மா அறிமுகப்படுத்திச்சான். இது 10,000 ரூபா, அது 15,000 ரூபா, இது 10 லட்சம். ஃப்ரிட்ஜும் ஒன்று தான், வாஷிங் மிஷினும் ஒன்று தான், கிரைண்டரும் ஒன்று தான், மாப்பிள்ளையும் ஒன்று தான். அவன் கடைசியில் சொன்னானா அதை விட பெரிய வேதனை தான். அது ஏன் 15,000 ரூபா, அது ஏன் 20,000 ரூபா, இது ஏன் 5,000 ரூபான்னு தெரியுதா? அதெல்லாம் ஒரே வேலையத்தையும் செய்யும், நான் அவ்வளோ வேலையும் செய்ய வேண்டியிருக்கும். அது கிரைண்டர் இல்லாட்டா நான் தான் ஆட்டணும், வாஷிங் மிஷின் ஒர்க் பண்ணாட்டா நான் தான் துவைக்கணும், ஃப்ரிட்ஜ் இல்லாட்டா நான் தான் எங்கேயாவது கொண்டு போய் வச்சுட்டு எடுத்துகிட்டு வர வேண்டியிருக்கும். அவ்வளோத்தையும் செய்கிறதுனால தான் எனக்கு 10 லட்ச ரூபா அப்படின்னு அவன் கூட விட்டு கொடுக்காம பேசியிருக்கான். இந்த மாதிரி நாட்டில் அனாச்சாரமான போக்கு போய்கிட்டு இருக்குதே அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பாருங்க, சாதாரணமாக சின்ன வேலை பார்க்குறான் ஒரு ஆள், போஸ்ட் ஓட்டுறவன்னா பச உள்ள மாப்பிள்ளைய அவர்கிட்ட கேட்டதுக்கு, புரோக்கர்கிட்ட கேட்டதுக்கு பால் போஸ்ட் ஓட்டுறவனை கூப்பிட்டு வந்துட்டார். அவன்கிட்ட தான் வீட்டில் எந்த நேரம் பசை இருக்குதுன்னு சொன்னார். ஒரு புரோக்கர் வழியாக போய்கிட்டே இருந்தாராம், அவர் கூட இன்னொரு ஆளும் போயிருக்காரு. இது மாதிரி ஒரு வீட்டில் ஒரு ஆள் பேரை போட்டு ஐபிஎஸ்ன்னு போட்டிருக்கு. ஐபிஎஸ்னா என்னென்னா, ஐஏஎஸ்னா இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ். இந்த கலெக்டருக்கெலாம் அது மாதிரி முக்கியமான துறைகள் அதிகாரியாக இருப்பாங்க பாருங்கள், அமைச்சர்களுக்கு துணையாக இருப்பாங்களே, அவங்க தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள். ஐபிஎஸ் அப்படின்னா அதுக்கு அடுத்த ரேஞ்சில் உள்ளது போலீஸ் ஆஃபீஸர்களாக இருக்கணும். அப்போ புரோக்கர் கூட போனவர் திடீர்னு நிறுத்தி இந்த வீட்டு போட பாருங்கன்னு இருக்காரு. அதில் போட ஏதோ ஒரு காணாம போனான்னு ஏதோ ஒரு பேரை போட்டு கீழே ஐபிஎஸ்ன்னு போட்டிருக்கு. மாப்பிள்ளை ஐபிஎஸ் படித்த மாப்பிள்ளையா இருக்கிறாரா,
இப்படி மாப்பிள்ளை கிடைச்சா நமக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி விசாரிக்க சொல்லி கடைசியில் அந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணும் கொடுத்துட்டாங்க. கல்யாணம் முடிச்ச 3வது நாள் இவரு ஒரு மாப்பிள்ளை சொன்னார் பாருங்க, வீட்டோட மாப்பிள்ளைன்னு 1 மாசமா அழுக்கு பண்டாரமா கிடந்தானே. அப்படி இல்லாமல் 3வது நாளே வேலைக்கு போயிட்டான். வேலைக்கு போனால் உடுப்பி ஹோட்டலில் பார்சல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். என்னடா ஐபிஎஸ்ன்னு போட்டுருந்துச்சு, உடுப்பி ஹோட்டலில் பார்சல் பண்ணுறான் என்னன்னு கேட்டால் அதுக்கு பிறகு தான் விசாரிச்சிருக்கிறாங்க. அந்த ஐபிஎஸ்க்கு இந்தியன் போலீஸ் சர்வீஸ்னு நிறையா அர்த்தம் கிடையாது, இட்லி பார்சல் சர்வீஸ்னு அதுக்கு அர்த்தமா. அவன் உடுப்பி ஹோட்டலில் பார்சல் பண்ணுறாங்கிறது இவங்க தெரியாமல் இந்த ஐபிஎஸ் அந்த ஐபிஎஸ் நினச்சி இந்த பச கதையில் ஒரு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் வேதனையான செய்திகளை சமுதாயத்தில் அல்லாஹ் ஜல்லஷானத்தில் என்ன சொல்லியிருக்கிறான், ஆத்து நிசா சதுக்காத்திக்கின்னு நிகழான்னு சொல்லியிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏத்தி அலன்னாசி சமாவன், மக்கள்கிட்ட ஒரு காலம் வரும் ரொம்ப மோசமாக இருப்பாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் இங்கே சொல்லி காட்டினார். கடைசியாக சொன்னார், இந்த நம்ம பள்ளிவாசலில் போட்டிருக்க நம்ம நிகழ்ச்சியில் போட்டிருக்க வால் போஸ்ட்டுக்கே விளக்கம் கொடுத்துட்டார். நான் கூட அந்த வால் போஸ்ட்டை இவ்வளோ கவனமாக பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் அந்த மசக்களி ட்ரெஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அவர் போட்டிருக்கிறது கூட ஒரு வகையாக தான் இருக்குது, இப்படி மசக்களி மாதிரி தான் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அதில் நெட்டு இருக்கும், இங்கே நெட்டு இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம். பட்டு பட்டுன்னு சில செய்திகளை இங்கே அவர் நமக்கு மத்தியிலே சொல்லி இருக்கிறாரு. இவருக்கு பதில் சொல்லணும்னு சொன்னால் ஒரு ஆள் சேலத்திலிருந்து வந்திருந்தா அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு ஆள் வந்தால் தான் சரியாக வரும். அதனால் இங்கே கோயமுத்தூர்னாலே நாங்கள்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப யோசிப்போம். இப்போ இங்கே கோயமுத்தூர் அன்சாரி அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் நம்முடைய மரியாதைக்குரிய அப்துல் மாலிக் சிராஜி அசரத் அவர்கள் கலாச்சாரம் தான் மக்கள் நிறைய பின்பற்றுகிறார்கள் அப்படிங்கிற செய்தி அவர்கள் இப்பொழுது அந்த அனாச்சாரத்துக்கு மறுப்பாக பேச வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடுவர் உள்ளிட்ட இந்த பட்டிமன்ற நிகழ்வின் அனைத்து பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த சலாத்தினை காணிக்கையாக்கி நம்முடைய தேசத்தில் இன்றைக்கு மக்கள் அதிகமாக பயப்படுவது நீதிமன்றங்களில் நீதிபதியாக அமர்ந்திருக்கக்கூடிய நடுவர்களுக்குத்தான் இந்த நாடு நிறைய பயப்படுகிறது. நம்மளை இப்படி தாக்க வேண்டியதில்லை. இந்த ஊருக்காரங்க போன வருஷம் வந்ததை பார்த்து தான் சந்தோஷமா இந்த வருஷம் பயப்படாமல் கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா எதுக்கு அடியில் கையை நீட்டுவாங்கன்னு தெரியாது. ஓஹோ. ஆனால் நம்முடைய நடுவர் ஊழலற்ற நிர்வாகத்தை தரக்கூடியவர். ஏன்னா இவரே சொல்லிட்டாரு, திடீர்னு நாங்கள் நடுவராக இருப்போம், திடீர்னு லாயரா மாறிடுவோம், திடீர்னு டாயர் காணாமலும் போயிடும். என்ன கண்ணாம இப்படி எல்லாம் நடக்கும். நிறைய நீதிபதிகளுக்கு நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய நிலைகள் இது. நடுவர் அவர்களே, நாங்கள்லாம் ஒரு சைஸா இருக்கிறோம் பாருங்க, அஜரத்தெல்லாம் ஒரு சைஸா. அதான் உங்களை பார்த்தா ஒரு சைஸா தான் தெரியுது. நம்ம அணித்தலைவர் பார்க்கும்போது யாருங்க, அனாச்சாரம். ஓ, சவுதியிலிருந்து வந்திருப்பாரோ, ரொம்ப காஸ்ட்லியான தலைவராக இருக்கிறார். ரொம்ப நேரம் நான் திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இடுப்பு வரைக்கும் சட்டை போட்டிருக்க போல கரண்ட் வரைக்கும் போட்டிருக்காரு. அப்புறம் தான் புரிஞ்சு என்னன்னா, ஓ, அரபு நாட்டிலிருந்து ஒரு புரோக்கர் வந்திருக்கிறாரு. ஏன்னா 500 பவுனு 25 அப்படிங்கிற ஹை ரேஞ்சுக்கு காஸ்ட்லியான புரோக்கர். அதில் ஒன்று தகவலும் சொன்னார், நானும் போயிருந்தேன் சொன்னார் இல்லைங்களா? கவனிக்கல சொன்னார, உண்மையில சொன்னார. இந்த தலைப்பின் அடிப்படையில் நாம் யோசிக்கிற போது இந்த இஸ்லாமிய சமூகம், குறிப்பாக இந்த ஒப்பிலானில் வாழுகிற ஒப்பற்ற மக்கள் 99% இஸ்லாம் என்ற கலாச்சார வட்டத்திற்குள் தான் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு இந்த இஸ்லாமிய சிந்தனையோடு நடத்தப்படுகிற பட்டிமன்றமே சாட்சி. உண்மை. இல்லைன்னா என்ன நடந்திருக்கு தெரியுமா? இன்று இரவு காபரே நடனம் நடந்திருக்கும், எல்லாத்துக்கும் காபராவாயிருக்கும். இஸ்லாமிய கலாச்சாரத்தோடு ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்கு அழகான விவாதங்களை கொண்டு சமூகத்திற்கும் அடுத்த தலைமுறைக்கும் தெளிவுகளை தருகிற மார்க்க பண்பு இது இஸ்லாமிய நெடும் தூரத்தினுடைய கலாச்சாரத்தின் சின்னம் என்பதை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இதை விளங்காம ரொம்ப பேசிட்டார், ரொம்ப அதிகமா பேசிட்டார். அருமையான நடுவர் அவர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் மூமின்களை பற்றி சொல்லுகிறான். இங்க பாருங்க, இங்க இருக்கிறவங்க, அதாவது சொன்னார் உண்மைதான், திருமணத்தில் நடக்கிற அனாச்சாரம், தொழில நடக்கிற அனாச்சாரம், இதெல்லாம் 1% அவ்வளவுதான். இந்த ஊரில் யாரோ ஒருவர் இந்த வரதட்சணை என்ற கொடுமையை
நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கலாம். 99% மகர் கொடுத்து வலிமா விருந்து நடத்தி சுன்னத்தான அடிப்படையில் தான் இந்த கலாச்சாரத்தை பின்பற்றுகிற மக்களாகவே வாழுகிறோம். எல்லா ஊர்லயும் அப்படித்தான். நீங்க அப்படி கல்யாணத்துக்கு போயிருக்கீங்க, அவர் இந்த கல்யாணத்துக்கு போயிருக்காரு. ஆமா, அவர் புடிச்சு கொடுத்தனால அப்படி போயிருக்காரு. நானும் போனேன்னா என்ன அர்த்தங்க? அருமையான நடுவர் அவர்களை எல்லாமே நீங்கள் பாருங்கள். இப்ப தொப்பியோட உட்கார்ந்து இருக்கிறோமா? ஆமா. நீங்க கூட அந்த தேங்காய் டப்பா. ஐயோ ஐயோ, இவ்வளவு கொடுமையா போச்சு. நடுவர் தேங்காய் வாரின்னு சொல்லி நீங்க மட்டும்தான். இது எதனுடைய தாக்கம்? ஆனா ஹேர் ஸ்டைலு நம்ம மக்கள் அல்லது மாற்று கலாச்சாரம் அப்படி செய்யுது. அழகா சீவிட்டு ரோட்ல வந்து நிப்பான், நின்னுட்டு அப்படின்னு ஒரு ஆட்டம் ஆடிப்போம். என்னடா இதுதான் திஸ் இஸ் லேட்டஸ்ட், இதுதான் நாகரிகம், நவநாகரிகம். இங்க பாருங்க, இங்க ஒரு தம்பி வெட்டி இருக்காரு பாருங்க. வெட்டிக்கிட்டு இருக்கும்போது பட்டிமன்றம் தொடங்கணும்னு கேட்கறதுக்காக ஓடி அவசரம் மத்தியானம் போய் மீதி வெட்டிடுவார். இடையில வந்தது இது வந்தது ஏதோ 1-2 அனாச்சாரம் என்பது இந்த சமூகத்தை பொறுத்த மட்டிலும் ரொம்ப மைனாரிட்டி. உச்சபட்சமாக அதிகபட்சமாக இஸ்லாமிய கலாச்சாரத்தை தான் இன்றும் நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். வணிகம் என்று எடுத்துக்கொண்டால், வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டால், குடும்பவியல் என்று எடுத்துக்கொண்டால், ஆடை அலங்காரம், சிகை அலங்காரம் என்று எடுத்துக்கொண்டால், திருமண சடங்குகள் என்று எடுத்துக்கொண்டால், எல்லாவற்றுக்கும் மூலம் என்ன தெரியுமா? குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும். ஜும்மால ஹஜ்ரத் சொல்றார், மூமின்களே இப்படி செய்யறது ஹராம், இதை செய்யக்கூடாது. ஏங்க நான் கேட்கிறேன், நம்ம நாட்டில் திருமண இடமெல்லாம் இன்னைக்கு லாபத்தோடு நடக்கிற தொழில் ஒரே தொழில் டாஸ்மாக் தான் இல்லையா? இந்த ஊர்ல எத்தனை பேர் டாஸ்மாக் கடை வச்சிருக்காங்க சொல்லுங்க? வட்டிக்கு விடுறதா இருந்தா நம்மள மாதிரி விடுற கால் கிடைக்காது. அல்லாஹ் என்ற வார்த்தையினால் அச்சமுற்று இந்த கலாச்சார கட்டுப்பாடுக்குள் இருப்பதினால் டாஸ்மாக் தொழிலுக்கும் போவதில்லை, அதை நுகர்ந்தும் பார்க்காத சமுதாயம். வட்டி கடை வச்சா 2% இல்ல 20% வச்சு நாட்டை காலி பண்ணிடலாம். முஸ்லிம்களுக்கு இருக்கிற அறிவு வேற எவனுக்குமே கிடையாது. ஆனால் வட்டி தொழில் ஹராம் என்ற காரணத்தினால் இஸ்லாமிய கலாச்சார வட்டத்திலிருந்து வெளியே போகாமல் தங்களுடைய வாழ்க்கையை ஹலால் என்ற கலாச்சார வட்டத்திற்குள் வைத்திருக்கிறார்களே, இது எவ்வளவு அற்புதமான ஒரு சூழல். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும். சரி, மூமின்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல அடுக்க சொல்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன். மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். தொழுகையில் உள்ளச்சத்தோடு தொழுவார்கள். தொழுகையில் இஸ்லாமிய அந்த கலாச்சாரம் தான் இன்றைக்கு ஏதோ ஒரு ஊர்ல ஒருத்தன் டவுசர் போட்டு தொழுகிறான். இப்ப சொன்னார் இல்ல லோ ஹப்பி பேண்ட்னு, இது நம்ம கலாச்சாரமா? இது ஒரிஜினல் என்னன்னா அமெரிக்க கலாச்சாரம். இது அமெரிக்கால இந்த லோ ஹிப்பி பேண்ட் போட்டு அவன் பாருங்க எப்படின்னு இப்படி ரோட் அந்த பேண்டோட கலாச்சாரம் என்னன்னா இப்படி போட்டு ரோட்ல வருவான், டபால்னு கழுந்து விழுந்துரும், ஐ எம் வெரி சாரின்னு எடுத்து போடுவான். இது அந்த மூதேவி கண்டுபிடிச்சது. அவன் வேஸ்ட், அவனே அவுத்துட்டு சாரின்னு சொல்றான். ரொம்ப நல்லவங்க அவங்க. இந்த உலகத்துல நடக்கிற அத்தனை ஹராமுக்கும் அவன் தான் காரணம். ஆனா இதையெல்லாம் பார்த்தும் கூட இது நம்ம நடைமுறை அல்லன்னு ஒதுங்கி நிக்கிறான் பாருங்க. நம்ம பையன் ரொம்ப நல்லவன். இன்னும் இஸ்லாமிய கலாச்சாரத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குர்ஆனில் அடுக்கடுக்காக வந்து அவுத்து விட்டு தாங்க பழக்கம். அங்க அவனா அவுத்துருவான். தொழுகையில் பயபக்தியோடு இருப்பார்கள். வீண் விளையாட்டுகளை புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வல்லதீனஹும் லிஸகாத்தி ஃபாயிலூன். ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன். தங்களுடைய மர்ம அவயங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். வல்லதீனஹும் பிஅஹ்திஹிம் ராஊன். ஒப்பந்தங்களை வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். வல்லதீன ஃபீ ஷஹாதாத்திஹிம் காயிமூன். தங்களுடைய சாட்சிகளில் ஸ்திரமாக இருப்பார்கள். நிறைய பண்புகளை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், என்னுடைய உம்மத்தில் நல்ல நடைமுறைகளை நல்ல கலாச்சாரத்தை உருவாக்கக்கூடியவருக்கு அவருக்கும் அந்த நன்மை உண்டு, அடுத்தடுத்து யார் செய்கிறார்களோ அவர்களுக்கும் அந்த நன்மை உண்டு. இப்ப கிராமங்கள்ல பாருங்க, இது ஒரு தர்கா கந்திரி இல்லையா? தர்கா வழிமாறுகள். இந்த கலாச்சாரம் என்னது? தர்கா கந்திரி என்ற பெயரால் ஏழைகளுக்கு அன்னதானம் கிடைக்கிறது, சமூகத்திலே ஒற்றுமை கிடைக்கிறது, ஜமாத்துகளுக்குள் ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்படும். இதுதான் மௌலூது, மீலாது, வழிமாறுகள், அவுலியாக்கள், தர்காக்கள். இது எல்லாம் கலாச்சாரத்தை விட்டும் நகன்று போகாமல் இருப்பதற்கான அழகான கட்டுப்பாடான வாழ்க்கைக்கு போடப்பட்ட முத்திரைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இதையே அனாச்சாரம் சொன்னா என்ன ஆகும்?
ஆமா, எங்க ஊர்ல இருந்தா பாத்தியை கொண்டாடுறாங்க சில பேர். எப்படின்னு கேட்டா பீர் பாட்டில கொண்டு வந்து வச்சுட்டான். என்னடா எங்க வாப்பா என்ன செய்வாரு, ரொம்ப அடிச்சே போயிட்டாருங்க, பாத்தியை வாதும்போது கொஞ்சம் அஜர்த்து நீங்களும் ஊத்திங்க, அவர் ஆத்மா சாந்தி அடையட்டுமே. இது 1000ல் 1 பேர் இருப்பான். அதனால சமுதாயமே அனாச்சாரத்திற்குள் போய்விட்டதாக சொல்ல முடியாது. ஆனா நம்ம ஆளு அந்த பாத்தியாக்கு தான் போயிருக்காங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ எந்த நம்ம ஆளுனா யாரு, பொதுவா சொல்றேன், கூட போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வழிமாறுகளுடைய வரலாறுல பாருங்க, இன்னைக்கும் ஒரு ஜும்மா பயான கேட்கறீங்க, ஒவ்வொரு ஜும்மாவிற்கு பிறகும் யாரோ ஒருவருக்கு அடாடா இந்த மாதிரி என்ன செய்யணும், நாம பின்பற்றணும். இன்னும் இந்த கலாச்சார வட்டத்திற்குள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாஹிபு சிர் ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு இந்த சமுதாயத்தை அமெரிக்காவா இருந்தாலும் சரி, லண்டனா இருந்தாலும் சரி, பிரான்ஸா இருந்தாலும் சரி, எத்தனை கலாச்சாரங்கள் வந்தாலும் முஸ்லிம் சமுதாயத்திற்குன்னு தனி ஒரு கலாச்சாரம், அதில் இருந்து நாம் விலகி போறதே கிடையாது. அதுதான் இன்றைக்கு அதிகபட்சமாக இருக்குது. அதற்கு சொன்னாரு, தலைப்பு என்ன, இந்த சமூகம் அதிகம் பின்பற்றுவது சுன்னத்தை தான், வழிமாறுகளுடைய வழியை தான், நல்லோர்களுடைய கலாச்சாரத்தை தான், குர்ஆனுடைய அந்த பண்புகளை தான். ஆங்காங்கே நடக்கிற சில அனாச்சாரங்கள் அது சமூகத்தை கட்டுப்படுத்தக்கூடியதா இருக்காது. ஒரு ஆளு வட்டி கடை வச்சிருக்கிறாரு, முஸ்லீம்கள் எல்லாம் வட்டி கடை வச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? இப்படி விளங்காததுனால தான் பத்திரிகைக்காரன்லாம் எழுதுறான் என்னன்னு, முஸ்லிம் தீவிரவாதி, ஒருத்தன் தீவிரவாதியா இருந்தது, எல்லாத்தையும் எழுதுறது. இது அறியாமையினுடைய வெளிப்பாடு என்பதை அனாச்சாரத்தை ஆதரித்து பேச வந்திருக்கிற எனது அண்ணனும் தம்பியும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சின்ன தம்பியும் பெரிய தம்பியும். ஆமா, பாருங்க, நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப இங்க எல்லாம் சபையில் உட்கார்ந்துருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் மீட்டிங் முடிச்ச பிறகு நாய்க்கறி பிரியாணி தருன்னு சொன்னா, ஐயோ பிரியாணின்னு சொல்லி ஓடுவோமா, அடி விழுகுமா சொல்லுங்க? நாய்க்கறி பிரியாணி, அடி நாய்க்கறி பிரியாணி. எங்க சைனால பாம்பு கறியில திங்கிற, நம்ம ஊர்ல நாய்க்கறிக்கு பாம்பை கண்டால் படையின் நடுங்கும் கேள்விப்பட்டிருக்கோம். சைனாக்காரன் ஹலால் எது குர்ஆனில் சாப்பிடலாம் என்ற கட்டுப்பாடு போடப்பட்டிருக்கிறதோ அதுதான். மனசுக்கு பிடிக்குது என்ற காரணத்தினால போக மாட்டோம். உணவு வகைகளில் ஹலாலை மட்டுமே புசிக்கிற ஒரு சமுதாயம் இது. இது யாருடைய கலாச்சாரம்? சரி, இன்னைக்கு பஃபேன்னு சொல்லி ஒரு கலாச்சாரம் எல்லா யூத நஸ்ரானிகள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறான். எல்லாத்தையும் இப்ப ரவுண்டா நிக்க வச்சு, அண்ணே ஆளுக்கு ஒரு கை எடுத்து திங்க, எங்களை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இருக்கோ, சஃப்பு போட்டு சுப்ரா விரிச்சு அழகாய் சாப்பிடுகிற அந்த கலாச்சாரத்திற்குள் இன்னும் பண்பட்டு வாடுகிறோம் என்று சொன்னால், கலாச்சாரத்தை தான் அதிகம் இந்த சமுதாயம் பின்பற்றி கொண்டிருக்கிறது. தாய்மார்கள்லாம் இருக்கிறாங்க பாருங்க, இந்த ட்ரெஸ் பாருங்க, இந்த ஊர்ல யாராச்சும் போடுறாங்களா? அஜரத்துக்கு பவர் கூட. நீங்க கேட்டீங்களா எப்படி பாத்தீங்கன்னு, ரெண்டு பேரும் கண்ணாடி தான், அது கொஞ்சம் கூடுன பவர், அதுக்கு மேல கொஞ்சம் கூடுன பவர். யோசிங்க, நானும் கண்ணாடி. நான் என்ன கேட்கறேன், இங்க பாருங்க, இந்த தாய்மார்கள் சபையில எப்படி அந்த இஸ்லாமிய கோலத்தோடு, இதுதான் கலாச்சாரம் சாட்சி. இப்படி இருக்கிறது அநேகமா சேலத்துல இருக்கலாம்னு நினைக்கிறேன். இருக்கலாம். யோசிங்க, இடம் மாத்தி பாக்குறாங்க, பார்க்க வேண்டியது. ஊர்க்காரங்களுக்கே அந்த Dress புதுசா தான் தெரியும். இது வெளியூர்ல அடிச்சது, வெளியூர்ல அடிச்சது, அவ்வளவுதான். ஆடை என்று எடுத்துக்கொண்டால் ஆண்கள் என்னதான் இருக்கட்டுங்க, எந்த ஊர்ல தான் இருந்தாலும் ஊருக்கு வந்தா ஒரு வெள்ளை கைலி, தலையில ஒரு தொப்பி, இந்த கலாச்சார வட்டத்தை விட்டும் மீற மாட்டோம் என்பதற்கு சாட்சியாக நாமே இருக்கிறோம். என்ன காரணம்? யாராவது ஒருத்தர் வந்து இப்போ அமெரிக்கன் ஸ்டைல்ல வர்றாருன்னு வச்சுங்களேன், அவர் சட்டை பிடிச்சி கேட்க முடியுமா, எப்படா நீ இப்படி ஒப்பிலானுக்குள்ள வரலாம்? கேட்கறதுக்கு அதிகாரம் கிடையாது. ஆனா அவனே தன் கலாச்சாரத்தை மீறிவிடக் கூடாது என்ற கட்டுப்பாடுக்குள் இருக்கிறானே, இதுதான் அதிகபட்சமா இந்த சமூகத்தில் நடக்கிறது. பெண்கள் புர்காவில், சரிங்க, இன்னைக்கு நாகரிக உலகம் சொல்றோம். என்ன இங்க காலையில வந்தவனா ஹலோ குட் மார்னிங் ஹவ் ஆர் யூ ஐ அம் ஃபைன் அப்படியே சொல்லிட்டு இருந்தான். எல்லாருமே அழகா சொல்றாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். 14 நூற்றாண்டுகளாய் இந்த ஒரு முகமனைத்தான் இந்த சமுதாயம் தன் கலாச்சாரத்தின் அடையாளமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. சின்ன குழந்தை உஸ்தாத் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறான். எந்த ஊர்லயாச்சும் மாறி இருக்கா? ஹலோ ஹஸ்ரத் குட் மார்னிங். ஆங்கில மோகம் பெருகிருச்சு. அதனால எங்க ஃபாத்திஹா சூரா அல்ஹம்துலில்லாஹ் இது இங்கிலீஷ்ல ஓதிட்டு இருக்கிறோம், பாங்க தமிழ்லயே சொல்லிட்டு இருக்கிறோம். இப்ப புதுசா தோன்ற நிறைய இயக்கங்கள்லாம் சில பேர் ஓதுறத பார்த்தா இங்கிலீஷ்ல ஓதுற மாதிரி இருக்கு, ஓதுறாங்க. அது வேற விஷயம். அது அதான் ஒருத்தர் காலையில அவர் இஷாவுக்கு பாங்கு சொல்லிட்டு போகணும், மோதினாரு. கடைசி பஸ் விட்டா கிடைக்காது. பாங்கு சொல்லிட்டு இருக்கும் போது பஸ்ஸை எடுத்துட்டான். இவரு என்னடா செய்யறது, ஹைய அலசுலோ அப்படின்னு எல்லாம் சொன்ன வரலாறுகள்லாம் இருக்கு. சில நேரங்கள்ல ஆங்கிலமும் அரபியா மாறும், அரபி கூட ஆங்கிலமா என்ன செய்யும்
மாறும். இந்த ஐயால சுலோ பஸ் நின்னுச்சா முதல்ல? நின்னுச்சு. சுலோங்கிற வார்த்தை மைக்கில் சொன்னா நிக்காம இருக்குமா? நிறைய கதைகள் எல்லாம் சொன்னாரு பாருங்க. இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய நாம தான் சாட்சி. வெளியூருக்கு போறோம், வெளியில போறோம், பீஷாப் இயற்கை தேவை தானே, சிறுநீர் கழித்தல் அவசரமா வந்துருச்சு. என்ன செய்வேன் நம்ம அமெரிக்காக்காரங்களா அப்படி பஸ்ல நின்று அப்படி அடிச்சு விட்டு போறதுக்கு? எங்க இருந்தாலும் என்ன செய்யறோம், ஏதோ ஒரு பள்ளி, கழுகுறதுக்கு தண்ணி அல்லது பிடிக்கிறதுக்கு டேலா கட்டு, மறைவான இடம். இந்த 14 நூற்றாண்டுகளை தாண்டியும் உலகத்தினுடைய பிற கலாச்சார தாக்கம் ஏற்படாமல் தன் கலாச்சாரத்தை பின்பற்ற துடிக்கிறானே முஸ்லிம். இதுதான் இன்றைக்கு மிகைத்திருக்கிறது. பாருங்க, இஸ்லாம் ஒரு பாடமே நடத்துது. சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு மதீனால போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு யூதர் கூப்பிடுறாரு, என்னங்க உங்க நபிங்கிறீங்க, ஒண்ணுக்கு போறதுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிறாருன்னு. இங்க வா, ஒண்ணுக்கு போறதெல்லாம் ஃப்ரீயா போறது சும்மா போகட்டுமே. எங்கள் நபி அது இயற்கை தேவையாக இருந்தால் கூட அதற்கு கூட பாடம் நடத்தினார்கள். நில்லு என்று சொல்லி அழகா கிளாஸ் எடுத்தாங்க. ஆமா, சும்மா போற ஒண்ணுக்கு தான். ஆனா அது சும்மா போகக்கூடாது. போகிற போது தலைமறைக்க வேண்டும், மறைவான இடத்தில் இருக்க வேண்டும், அந்நியர்களுடைய பார்வை படக்கூடாது, அமர்ந்துதான் கழிக்க வேண்டும், அதே போல சுத்தம் செய்ய வேண்டும். அது மாத்திரமல்லாமல் லெக்சர் எடுக்கிறாங்க பெருமானார். ஓடுகிற தண்ணீரில் சிறுநீர் கழிக்காது, நிழல் தரும் மரத்தடியில் சிறுநீர் கழிக்காது, மக்கள் பயன்படுத்துகிற பாதைகளில் சிறுநீர் கழிக்காது, தேங்கி நிற்கிற குளம் குட்டைகளில் சிறுநீர் கழிக்காது. அவன் யூதன் கேட்டு அதிர்ந்து போயிட்டான். ஏன்னா ஒரு மூத்திரத்துக்கு இவ்வளவு பெரிய லாஜிக் வச்சிருக்கிறாங்க. கேட்டு அதிர்ந்தது அல்ல, அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். இது என்ன கலாச்சாரம் சொல்லுங்க? இதுதான் கலாச்சாரம் என்பது. எவ்வளவு ஒரு இது இருக்கட்டுமே, பள்ளிக்கூடத்தில் குழந்தை படிக்குது, ஒண்ணுக்கு வருதுன்னு சொன்னா இங்க உஸ்தாது சொல்லி கொடுத்துருக்காரு, வாப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க, மோன இப்படித்தான் சிறுநீர் கழிக்கணும்னு அப்படி போறான். இது 7 வயதிலிருந்து 70 வயது வரைக்கும் ஒரு சிறுநீர் கழிப்பதில் கூட ஒரு நாகரீகத்தை இன்று வரைக்கும் காப்பாற்றி கொண்டு இருக்கிறது. அஜர்த்து சொன்ன மாமனார் மாமியா கதை வேற. அனாச்சாரவாதிகள் அதை சினிமாவை பார்த்து டிவியை பார்த்து கத்துக்கொண்ட வாழ்க்கை. ஒரு ஊர்ல ஒரு பேக்கு மாப்பிள்ளை, என்ன தெரியுமா? பேக்கு பையன், ஏர்வாடி, சில பேர் ரொம்ப படிச்சவன்லாம் என்ன செய்வானா, முத்தி இருக்குது. அவனுக்கு ஒரு ஊர்ல ஒரு பிள்ளைய விலை பேசி வாங்கினாங்க. இந்த மாதிரி ஆளுங்க அனாச்சாரத்தை நடத்தக்கூடியவங்க வாங்கினாங்க. அவனும் பார்த்தான். இந்த வீட்டில் வந்து அடிக்கடி ஈராக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு வாரம் நடக்கும். இப்போ இந்த இடத்துல தாயா தாரமான அங்க ஒரு பட்டிமன்றம் நடக்கும். இவன் என்ன, வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அந்த புள்ள மாமியை நல்லா கவனிக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணும். அவன் வெளியே போயிட்டான்னு வச்சுங்களேன், இங்க ஒரே குத்துச்சண்டை தான் நடக்கும். ஒரு நாள் வரம்பு மீறி அந்த அம்மா முடிஞ்சு போச்சு, உலக்கையில் அடிச்சவன கீழே விழுந்துருச்சு. கையை காமிச்சு, மருமகளையும் காமிச்சு, உலக்கையும் காமிச்சு. இவனுக்கு விளங்கலை, ஏன்னா இவனே ஒரு உலக்க. ஆமா, ஒரு எதை தொட்டாலும் அனாச்சாரம் பேசணும் உலக்க. ஐயோ, ரொம்ப நேரம் விளங்கலை இவனுக்கு. கடைசியில் அந்த புள்ள ரொம்ப விவரமான புள்ள, ஒப்பிலான் புள்ள யாருக்கும் நினைக்கிறேன். என்ன சொல்லுச்சு, ஏங்க என்ன நீங்க உலக்க மாதிரி நிக்கிறீங்க, உங்க அம்மா என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? புரியலையடி, புரியாம தானே வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆடாடா போங்க போங்க, உங்களுக்கு விளங்கவே இல்லைங்க. உங்க அம்மா என்ன தெரியுமா சொல்லுது? மகனே, எனக்கு உயிர் பிரிய போகுது, தொண்டைக்கு வந்துருச்சு, புரிய போகுது, நீ உலக்க மாதிரி நிக்காத, என் கழுத்துல கிடக்கிற அந்த 10 பவுனையும் கழுட்டி மருமக கழுத்துல போடுறா அப்படின்னு அவனும் போய் அதை கழுட்ட. அந்த அம்மா நிஜமாவே செத்து போச்சு. விவகாரம் இந்த அளவுக்கெல்லாம் போகுதுன்னு சொன்னா, அடிச்சு செத்ததை விட இந்த விளக்கத்துல செத்ததுதான் பயங்கரமான விளக்கம். ஆனால் அருமைக்குரிய நம்முடைய இஸ்லாமிய மரபுகளில் இந்த மாதிரி கதை கேள்விப்பட முடியாது. சும்மா கதைக்கு சொல்லலாம், மாற்று சமூகங்களில் மாற்று தளங்களில் இருக்கிறது. ஆனால் இவர்களை பக்குவப்படுத்துவது என்ன தெரியுமா? குர்ஆன் சொல்லுகிறது, வகரன ஃபீ புயூதிகுன்ன வலா தபர்ரஜன தபர்ருஜுல் ஜாஹிலிய்யத்தில் ஊலா வஅகிம்ன ஸலாத வஆதீன ஸக்கா வஅதிஅன அல்லாஹ வ ரசூலஹு. மூமினான பெண்மணிகளே, வீட்டிற்குள் இருங்கள், வெளியே சுற்றி திரியாதீர்கள், அறியாமை காலத்தை போல நடக்காதீர்கள், தொழுகுங்கள், ஜகாத்து கொடுங்கள், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள். அந்த ரசூல் சொன்னார்கள், திருமணத்திற்கு முன்பு ஒருவனுக்கு ஒரு தாய் ஒரு தந்தை என்றால், திருமணம் முடிந்து விட்டால் 2 தாய் 2 தந்தை, 2 தாய் 2. பெரும்பாலான மூமின்களுடைய வீட்டில் மாமியை தாயாகத்தான் பார்க்கிறார்கள். இது சம்பவம் நடக்கிறதுல எங்கங்க? கலாச்சார சீரழிவுகள் ஏற்பட்ட வேற்று சமூகத்திலே தான். இந்த சமுதாயத்திலே மாமியை தாயாக பார்க்கிறாள்.
மருமகளை தன் மகளாக பார்க்கிறாள். அந்த பந்தத்தினாலதான் இன்னும் இந்த உம்மத்துல கூட்டு குடும்பம் என்ற கலாச்சாரம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்பதையும் நாம் மிக்க கவனத்தோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். இவங்க சொன்னதை பார்த்தா சிறுவர்களுக்கு மத்தியில பயங்கரமான அனாச்சாரம். எங்க எவ்வளவு அதவா இருக்கிறாங்க பாருங்க. ரொம்ப சாலியான பிள்ளைகள், எவ்வளவு அமைதி. ஆமா, வாதியாரை பார்த்து கேட்டார், அப்பா அன்புக்கும் காதலுக்கும் என்ன வித்தியாசம்? அன்புக்கும் காதலுக்கும் என்ன வித்தியாசம்? எவ்வளவு டீசென்டானவங்க பாருங்க. சார் நான் சொல்லிட்டானா, சொல்லுடாப்பா, ஏன் ஸ்டூடெண்ட்ல ரொம்ப டேலண்டா இருப்பான், அவன் பயங்கர டேலண்டா இருந்தான். ஐயா, உங்கள் பிள்ளையை நீங்கள் நேசித்தால் அது அன்பு, நான் நேசித்தால் அதுக்கு பேர் தீர்ப்ப சொல்லுங்க. பையன் ரொம்ப ஈஸியா டச் பண்ணிட்டானே, பதில எங்கேயோ தொட்டுட்டான். ஆமா ஆமா, வாத்தியார் புள்ள மனசை மட்டும் தொடல. இது வெளியினுடைய கலாச்சாரம். பெருமானார் சொல்வார்கள், மூமினான குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், மூமினான குல்லில் முஃமினாத்தி யகுதுல்ன மின் அப்சாரிஹின்ன. நபியே, மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள். வ குல்லில் முஃமினீன யகுல்லு மின் அப்சாரிஹிம். மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், தங்களுடைய பார்வையை அவர்கள் தாழ்த்தி கொள்ளட்டும். அத்துணை பாவத்திற்கும் பார்வையே காரணமாக இருக்கிறது. அப்படின்னா இன்றைக்கு எந்த துறை எடுத்தாலும் முஸ்லிம் சமுதாயம் பெருவாரியாக, இந்த வார்த்தையை கவனிக்கணும், பெரும்பாலும் அதிகபட்சமாய் இஸ்லாமிய அழகான கலாச்சார வட்டத்திற்குள்ளே வாழுகிறது என்பதை வலியுறுத்தி பேசி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் வருவேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் அற்புதமான உரை. அவர் மீண்டும் வேற வருவேன் இருக்கார். எனக்கு அதான் பயமா இருக்கு. நல்ல செய்திகள் ஏராளமா இங்கே நம்முடைய அப்துல் மாலிக் ஹசரத் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நம்ம மக்கள் எவ்வளவு கலாச்சாரத்தை பின்பற்றாங்கிறதுக்கு அடுக்கடுக்கான ஆதாரங்கள். பீஷா போகும் பொழுது இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றலையா? குடும்ப வாழ்க்கையில் இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றவில்லையா? ஆடை அணிவதில் இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றவில்லையா? என்னெல்லாம் பின்பற்றுகிறார்கள்? யாரோ ஒரு பையன் தெரியாம பார்பர் ஷாப்ல இருந்து எழுஞ்சி ஓடி வந்துட்டாங்கிறதுக்காக வேண்டி இப்படி நீங்க பேச வேண்டிய அர்த்தமே இல்லை அப்படின்லாம் ரொம்ப ஆணித்தரமா இங்கே நமக்கு அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம சப்பு போட்டு சுப்ரா விரிச்சு சாப்பிடுகின்ற இந்த பண்பு நம்மள்ட்ட தான் இருக்குன்னு சொன்னார். திடீர்னு பீஷா போறதா மறைவிடத்தை தேடுகிறோம், அதுக்குன்னு தனியா தண்ணீர் எடுக்கிறோம் அப்படின்லாம் நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறார். ஒரு ஆளு ஒரு பப்ளிக் பூத்துக்கு முன்னால போய், இந்த அந்த காலத்துல ரோட்ல நின்று பேசுவோமே, அந்த பூத்துக்கு முன்னால உட்காந்து ஒண்ணுக்கு இருந்திருக்கான். அப்போ ஒருத்தன் சொன்னானா, அந்த இடத்துல ஒண்ணுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கான். ஒண்ணுக்கு இருந்தா என்னன்னு கேட்டிருக்கான். இன்னும் ஒண்ணுக்கு இருந்தா போலீஸ் பிடிச்சிக்கிடுவாங்கன்னு இருக்கான். அவன் சொன்னானா, வீணா கீழே போறதை விட அவங்க பிடிச்சிட்டு போறதா இருந்தா போயிட்டு போறாங்க அப்படின்னா. ஒண்ணுக்கு போறவனை பிடிப்பாங்கிறத மாத்தி அவன் இப்படி விளங்கிட்டான். இந்த மாதிரி நடந்துரு. இப்படிலாம் நம்ம நிக்கிறோமா? உள்ள போய் எவ்வளவு அமைதியா, ஓஹோ அவர் ஒண்ணுதான் போயிருக்காரு, அடிச்ச பேசின வேகத்துல போயிட்டார். அற்புதமான செய்திகளை இங்கே பரிமாறி இருக்கிறாரு. இப்ப அவருக்கு பதில் சொல்லணும்னா அது வேற. எனக்கு பெரிய வேதனை என்ன அப்படின்னா, நெய்னால் முகமது ஹசரத் சேலத்திலிருந்து வந்து சும்மா அற்புதமா பேசினாரா, அவ்வளவு போய் புரோக்கர்னு சொன்னாரு, அரபு நாட்டு புரோக்கர்னாரு பாருங்க. எனக்கு அதான் பெரிய வேதனை. ஆனா சொல்லுவாங்களா இல்லையா, குட்டு விழுந்தாலும் மோதிர கையால குட்டு விழணும்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் சட்டமன்றத்தில் வீரபாண்டி ஆறுமுகத்தை தாமரக்கணின்னு சொல்லி சில்லிபுத்தூர் எம்எல்ஏ ஒரு ஆள் இருந்தார். பெரிய மோதிரம் போட்டிருப்பாரு. ஓங்கி ஒரு குட்டு குட்டினாரு, மூஞ்சி பூரா இதாகி போச்சு. அதுவும் ஒரு பத்திரிகையில் எழுதியிருந்தான், அது மோதிர விரலா மோதுகிற விரலான்னு எழுதியிருந்தான். அது மட்டும் எழுதியிருந்தாலும் பரவாயில்ல, ஆறு முகமா அது யாரு முகம்னே தெரியலையே, வேறு முகமா மாறிச்சேன்னு எழுதியிருந்தான். அந்த மாதிரி குட்டுனாலும் குட்டு வாங்கணும், மோதிர கையால குட்டு வாங்கணும்னு சொன்ன மாதிரி நம்ம அசரத்து பெருந்தகைய சாதாரணமான புரோக்கர்னு சொல்லாம அரபு நாட்டு புரோக்கர்னது ஒரு வகையில் சந்தோஷப்பட வேண்டிய மேட்ரு. நம்மளும் 1000 வருஷத்துக்கு ஒரு வெளிநாட்டு யாராவது தேவைப்பட்டா பயன்படுத்திக்கலாமா இல்லையா, அதுக்காவது அவ பயன்படுத்தானே செய்வாங்கன்னு எனக்கு ஒரு வகையில் சந்தோஷம்தான். இங்கே நிறைய செய்திகள் அவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. கடைசியா அந்த வாத்தியார் கதையை சொன்னார். அன்புன்னா என்ன, காதல்னா என்ன. ஆனா பயலுக்கு படிச்சு கொடுத்து வாத்தியாருக்கு இவ்வளவு கேவலமான நிலைமை வரும் நம்ம நினைக்கவே இல்லை. அப்படியெல்லாம் விளக்கம் சொல்லி இங்க தன்னுடைய அணிக்கு நல்ல டெம்போ ஏற்றி அற்புதமான செய்திகளை சொல்லியிருக்கிறார். இப்போ அதுக்கு மறுப்பு சொல்லணும்னா, நம்முடைய தேரிழந்தூர் ரஹீமியா அரபிக் கல்லூரியினுடைய பேராசிரியர் வடகரை ஷாவுலமீது ஹசரத் பாக்கவி அவர்கள் இப்பொழுது பேச வருகிறார்கள். அனாச்சாரம் தான் மக்கள் ரொம்ப பின்பற்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். கொஞ்ச நேரம் வரைக்கும் இவங்கெல்லாம் சொல்றது நீங்க கேட்டு தான் ஆகணும். அவர் சொன்னா அதை கேட்கணும், இவர் சொன்னா இதை கேட்கணும். நம்ம தலைவிதி அதுதான்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. வலைக்கும் சலாம். இப்போ பட்டிமன்றத்தில் யார் ஜெயிக்கிறா யார் தோக்கிறா, எது சரி எது தப்புங்கிற கவலை ரெண்டாவது பட்சம். சரி, என்ன கவலை? எங்கள் நடுவர் மேலப்பாளையத்தில் இருக்கிற வரைக்கும் உதாரணம் சொல்லும் போதெல்லாம் பாளையங்கோட்டைக்கு போயிடுவான்னு சொல்லுவார். சரி, நாங்கள்லாம் சொந்தக்காரவங்க இருந்ததுனால பாளையங்கோட்டைக்கு போகாமல் தடுத்து வச்சுருந்தோம். சரி, எங்கள் பேச்சையெல்லாம் கேட்காம கீழக்கரைக்கு வந்ததுலேருந்து ஏர்வாடிக்கு போயிடுவாங்கிறார். ஐயா ஐயா ஐயா, நாங்கள் அங்கே இருக்க முடியாது, ஏர்வாடிக்கு போகாமல் கொஞ்சம் அவரை பார்த்துக்கங்க அப்படின்னு உங்கள்ட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறோம். ரெண்டாவது, எதிரணி தலைவர் மாலிக் அண்ணன் சமுதாயம் முழுவதுமாக பின்பற்றுவது, அவர் என்னை தம்பின்றாரு, நான் அண்ணன். அப்படியா? அவர் அண்ணனா இருக்கும்போது நான் தம்பி. மாலிக் அண்ணன் என் மாறி கண்ணன்னு காதுல விழுந்துச்சு எனக்கு காதுல. அவர் அண்ணனா இருக்கும்போது நான் தம்பி. சரி, அதாவது சமுதாயம் முழுமையா 99% கலாச்சாரத்தை பின்பற்றி கொண்டு இருக்கிறது அப்படின்றார். முழு சோத்துல பூசணிக்காயை மறைக்கலாம், ஒரு தோப்பையே மறைக்க பார்க்கிறார். எதை மறைக்கிறார்? தோப்பு. ஒரு தோப்பு, தென்னும் தோப்பையே சோத்துக்குள்ள மறைக்க பார்க்கிறார். ஓஹோ, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் சொன்ன ஆயத்தெல்லாம் பாருங்க. இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ்வுடைய பேரை சொன்னா உள்ளமெல்லாம் நடுங்குது. தொழுகையில எல்லா மூமின்களும் பயபக்தியோடு இருக்கிறார்கள். நான் கேட்கிற இது எல்லாத்துக்கும் ஒரே கேள்வி, இதெல்லாம் நடக்கணுமா நடக்குதா? அதான் கேள்வி. அல்லாஹ் இதெல்லாம் நடக்கணும்னு சொல்றான், ஆனா அவர் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குதுங்கிறாரு. தப்பு. இந்த ஊர்ல எத்தனை ஆண்கள் இருக்கிறார்கள்? ஒரு உதாரணத்திற்கு, இங்க எல்லாம் சிங்கப்பூர் வாசி, ஒட்டுமொத்த ஆளை சொல்லல, ஊர்ல ஒரு 200 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்க, 20 பேர் தான் தொழ வருவாங்க. அது இமாமுக்கும் தெரியும், மோதினாருக்கும் தெரியும். அல்லாவே குர்ஆன்ல சொல்றான். அதனாலதாங்க மோதியாரே சிங்கப்பூருக்கு போயிட்டாரு. நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்ப இதுதான் எல்லா ஊருடைய நிலைமை. அதே மாதிரி எல்லா விஷயமும் அப்படித்தான். அல்லாஹ் இப்படிலாம் இருக்கணும்னு சொல்றான், நீங்க எல்லாம் இப்படி இருங்க அப்படிங்கிறான். அவர் சொல்றாரு 99% கலாச்சாரத்தை முழுமையாக பேணிக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கொஞ்சம் அட்வான்ஸா சிந்திச்சிருக்காரு. ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, காலம் மாறிக்கொண்டே இருக்கும், மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு ஆள் இருக்காது, இறுதி கட்டத்திலே அல்லாஹு அல்லாஹ்னு சொல்வதற்கு கூட ஆள் இருக்காது, அப்பதான் கியாமத்து வரும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க.